வெல்கம் டு Varieties கிச்சன். இன்றைக்கி டபுள் டக்கர் தோசை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் உப்பு போட்டு இதை நம்ம கலக்கி வச்சுப்போம். இப்போது தோசைக்கல்லில் ஒரு கரண்டி தோசை ஊற்றிப்போம். ரொம்ப மெல்லிசாக ஊற்றாமல் கொஞ்சம் மொத்தமாக இதை ஊற்றிக்கணும். சுற்றி எண்ணெய் விட்டுப்போம். தோசைக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுப்போம். இப்போ தோசையை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக வச்சுருவோம். திரும்பவும் ஒரு கரண்டி தோசை ஊற்றிப்போம். தோசைக்கு மேலே மெலிசாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இதில் 3 ஸ்லைஸ் வைக்கிறோம். அதே மாதிரி 3 ஸ்லைஸ் மெலிசாக கட் பண்ண தக்காளியும் இதில் வைக்கிறோம். சுற்றியும் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ இதுக்கு மேலே சீஸை வைக்கிறோம். அதுக்கு மேலேயே நம்ம கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கிறோம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ திறந்து இதுக்கு மேலே ஏற்கனவே நம்ம சுட்டு வச்சிருக்க தோசையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுவோம். இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுருவோம். இதையும் மூடி போட்டு நம்ம வேக விடுவோம். திரும்பவும் திறந்து நம்ம இதை எடுத்து திருப்பி போடணும். திரும்பவும் இதை மூடி நம்ம வேக விடுவோம். இப்போ இந்த மூடியை திறந்து தோசையை எடுக்க வேண்டியதுதான். டபுள் டக்கர் தோசை ரெடி. நீங்களும் இந்த டபுள் டக்கர் தோசை ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். Varieties கிச்சன். தேங்க்யூ.